ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, உன் மனதில் இருப்பதை இந்த முருகப்பெருமான் அப்படியே சொல்லட்டுமா? கேள், பிறகு அழுது விடுவாய். யாம் இருக்க பயமே, இதோ உனக்கான அருள் வாக்கை இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள். உன்னை போன்ற அன்பான உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் உன்னை உதாசீனப்படுத்தி காயப்படுத்தியவர்கள் கண்டிப்பாக உன் அன்பை ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் முடிவில்லாத கஷ்டம் என்று எதுவுமே இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. உன்னை புரிந்து கொள்ளாதவரை எண்ணி வருத்தப்படுவதை விட உன்னை சுற்றி உன் மீது அன்பு வைத்திருப்பவர்களை நேசி. அவர்களோடு வாழும் வாழ்க்கையை ரசித்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். மனதிற்கு பிடித்தமானவர்கள் செய்யும் அனைத்துமே அழகானவைதான். ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாது. வாழ்க்கை தரும் பாடங்கள் என்னவென்றால் எல்லாமே சில காலம்தான். நீ உன்னுடைய எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெரிதாக இருக்காது. புரிகிறதா? யாரையும் முழுமையாக நம்பவும் வேண்டாம். உன்னை மட்டும் உனது வாழ்க்கையில் நீ நம்பும் முதலில். ஏனென்றால் வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கைதான். அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிடு. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரையல்ல, நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரைதான். உன் மனம் ஒன்று மட்டும்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நீ எவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும். மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாக தெரிந்தால் அது உன் குற்றமில்லை. ஆகவே இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதான் தெரியும் உண்மையான அன்பின் பெருமை. ஆகவே எப்பொழுதும் உன் வாழ்க்கை துணையுடன் சந்தோஷமாக வழி நடத்தி செல்ல கற்றுக்கொள். நல்லதொரு வாழ்க்கையை நீ வாழ்வாய். உன் வாழ்க்கை துணையுடன் என்றும் நீ பிரகாசமான வாழ்க்கையை வாழப்போகிறாய். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிதான். இனி உனக்கான ஒன்றை இந்த முருகப்பெருமான் உன் வீட்டிற்கு நான் கொண்டு வரப்போகிறேன். அதை ஆசையுடன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. வெகு நாட்களாக கைகூடாத காரியம் எல்லாம் நிறைவேறப் போகிறது. நீ தனியாக நின்றுதான் சாதிக்க வேண்டும். ஏனென்றால் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. பிறகு உன் வாழ்க்கை எப்படி உயரும் என்று கண்கூடாய் நீயே பார்ப்பாய். இதோ உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வந்துவிட்டது. நீ நினைத்த காரியமெல்லாம் கைகூடும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றங்கள் உண்டாகப் போகிறது. உனக்கான வாழ்க்கை உன்னை வந்து சேரப்போகிறது. நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய். நீ விரும்பும் அனைத்தும் தக்க சமயத்தில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யப் போகிறேன் இந்த முருகப்பெருமான். ஏனென்றால் எப்பொழுதும் உனக்கு நிழலாக நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆகையால் கவலைப்படாதே, நம்பிக்கையோடு இரு, கலங்காதே. நல்லவர்கள் என்றும் தோற்றதில்லை. என்னை நம்பியவர்களை என்றும் நான் கைவிடுவதில்லை. யாம் இருக்க பயம் ஏன்? உனக்கான நல்ல பலன்கள் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன். எனக்கு நீ உன் கைகளால் மலர்களை தொடுத்து அதை நீ எனக்கு சூடும்போது முருகா முருகா என்று என்னை அழைத்து நீ என்னை வழிபடும் சமயத்தில் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? நீ தினமும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து கொள்கிற நேரம் சந்தோஷப்படுவேன். என்னை வணங்குகின்ற நேரத்தில் மகிழ்ச்சி அடைவேன். அப்படி இருக்கும் உன்னை நான் எந்த குறையும் இல்லாமல் காலமெல்லாம் உன் வீட்டிலிருந்து உன் கையால் சாப்பிட்டு உன்னை கஷ்டப்படாமல் அனைத்து செல்வ வளங்களையும் உனக்கு அளித்து மற்றவர்கள் ஆச்சரியப்படியும் அளவிற்கு உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. உனக்கான பிரச்சனை வரும் சமயத்தில் எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும்.
இதை முதலில் ஞாபகத்தில் மட்டும் வைத்துக்கொள். நீ வாழ்வில் உச்சத்தை அடைவாய். உன் தாய் தந்தைக்கு சேவை செய். கோபத்தை தியாகம் செய். சாதிக்க ஆசையா? அப்படியானால் அவமானப்பட கற்றுக்கொள். உன் வாழ்வில் நான் நட்சத்திரமாக வந்த பிறகு நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நானே உன் வாழ்வை ஒளிர வைப்பேன். நீ நிம்மதியாக இரு. எது நடந்தாலும் அது என்னால் நடக்கின்றது என பொறுமையாக இருக்க வேண்டும். எல்லாம் கூடிய விரைவில் நல்லதாக பதிலாகத்தான் முடிவுறும். அதுவரை இந்த முருகப்பெருமான் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. உனக்கான நல்ல பலன்கள் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக சொன்னாலோ நீ அவர்களிடம் போய் சண்டை போட வேண்டாம். மனதிலும் அதையே நினைக்க வேண்டாம். நான் அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று நான் அவர்களுக்காக பதில் அளித்து விடுவேன். நீ பொறுமையாக இரு. அதுவரை உனக்காக நான் இருக்கிறேன். உனக்கு உனது கவலைகளுக்கு முடிவாக இந்த இரவு இருக்கட்டும். நாளை மலரும் காலை உன் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கட்டும். உனக்கான காலத்தை இந்த முருகப்பெருமான் உருவாக்கி விட்டேன். அதில் நீ பயணம் செய்ய போகிறாய். உன்னை கண்கலங்க விடமாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன். நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது. நான் எப்பொழுதும் உன் அம்மாவாகவும் அப்பாவுமாகத்தான் இருந்து வருகிறேன். யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் இந்த முருகப்பெருமானிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் என்பதை முழுமையாக நம்பித்தானே என்னை தொழுது வந்து கொண்டிருக்கிறாய். முருகா சரணம், கந்தவேல் முருகனுக்கு அரோகரா என்று என்னிடம் மனம் உருகி வேண்டி நின்ற பொழுதெல்லாம் உன்னை பாதுகாத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பலமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? இதை நீ கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். உன் கஷ்டமான சமயங்களில் உனக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு துணை புரிந்திருக்கிறேன், அருள் பாலித்திருக்கிறேன். சற்று நினைவு கூர்ந்து பார். நீ கஷ்டமான இருக்கும் தருணத்தில் முருகா எனக்கென்று யாருமே இல்லையா என்று சொல்லும் தருணத்தில் அந்த பிரச்சனையை எப்படி முடித்து வைத்தேன் என்று சற்று யோசித்துப்பார். ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு வந்து நான் அருள் பாலித்திருப்பேன். உனது பிரச்சனைகளை எல்லாம் முடித்து வைத்திருப்பேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் சோதனை காலம் எல்லாம் முடிந்துவிட்டது. நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டபின் தான் நிம்மதி பெருமூச்சு விடுவாய். ஏனென்றால் எனது புனிதமானது பாதங்களில் உனது பாரத்தை வைத்து விட்டாய் அல்லவா? நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நேரம் வந்துவிட்டது. இந்த முருகப்பெருமான் இருக்கும் பட்சத்தில் உனக்கான சோதனைகள் எல்லாம், சோதனை காலம் எல்லாம் முடிந்து விட்டது. இந்த முருகனின் அருள் வாக்கு. இனி உனக்கு எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம்